ஏய் சின்ன பையா, நம்ம சொல்றதெல்லாம் அவங்க நம்புவாங்களா? நம்புவாங்க பெரியப்பையா. அப்படி ஏன்டா சொல்லி வச்சிருக்க? நீ பெரிய சாமியான்னு சொல்லி வச்சிருக்க பெரியப்பையா. அப்படி நடிச்சிரு. பின்னிடுவான். நம்ம கொடுக்கற ஆட்கள எல்லாத்தையும் அவங்க நம்பணும். பணத்தை எல்லாத்தையும் நம்மகிட்டே கொடுத்துடணும். ஆமாண்டா பெரியப்பையா, எல்லாத்தையும் கொடுக்கணும். நான் வெளியிலேயே நிக்கிறேன், நீ போய் அந்த அம்மா வர சொல்லு, நான் வந்திருக்கேன்னு சொல்லியா? சரிடா பெரியப்பையா. அப்படி என்ன தம்பி, சொன்ன மாதிரி சாமி கூட்டு வந்துட்டியா? கூட்டு வந்துட்டியா? அத பாரு, எல்லாத்தையும் ரெடி பண்ணு பெரியப்பையா. நான் சொன்ன மாதிரியே பொம்பளை நம்பிருச்சு. வா. அப்படியா? நம்பிருச்சா? டேய் சின்ன பையா, ஆக்ட போடுறோம், அமௌண்ட் அல்றோம். வா வா. மாமி வந்துட்டீங்களா? வாங்க 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 வாங்க. மா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? என்ன ரெடி பண்ணு சொல்லுங்க, அப்படியே ரெடி பண்ணிடலாம். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. சொந்த வீடா? இல்ல சாமி, வாடகை வீட்டுல தான் இருக்கு சாமி. அப்படியா? சரி சரி, எடுத்துங்க, உட்காருங்க. சரி, என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு சாமி. அப்படியா? 10 வருஷம் ஆயிடுச்சா? ஆமா. பரவாயில்லையே. அதான் 1 வருஷம் கூட ஒழுங்கா வாழ மாட்டேங்கிறேன், டைவர்ஸ் கிட்ட வாங்கிட்டு இருக்கேன். புதுசு மாட்டி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. பரவாயில்லையே, 10 வருஷம் ஆயிடுச்சா? அதான் 10 வருஷம் ஆயிடுச்சு, வேற என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆனதுக்கு பிரச்சனை இல்ல சாமி. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, என்ன வயிற்றுல புழு பூச்சி போயிடல. புழு பூச்சியா? அப்படி வயிற்றுல புழு பூச்சி வேணும்னா 1 கிலோ மண்டவளத்தை வாங்கி 1 மணி நேரத்துல கருக்குன்னு மெந்து திந்துட்டு நைட்டு படுத்து தூணுன்னு வச்சுக்க, வயிற்றுக்குள்ள புழு பூச்சி வந்து உன்னை தானா எழுப்பி விட்டுறான். அந்த புழு பூச்சி இல்ல சாமி, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்ல சாமி. அப்படி விவரமா சொல்லித்தொல. நீ வாட்டுக்கு புழு பூச்சினா? ஆமா, புருஷன் என்ன பண்றியா? ஆட்டோ ஓட்டுற சாமி. அப்படியா? வண்டி நல்லா ஓட்டுவானா? என்ன சொல்றீங்க? இல்லம்மா, வண்டி நல்லா ஓட்டுவானான்னு கேட்டேன். அதான் நல்லா வண்டி ஓட்டுவாரு. சரி, உன் புருஷன் எங்க? அவரா சாமி, மாசம் மாசம் ஒரு கோயிலுக்கு மாலை போட்டு ஒரு கோயிலா ஆட்டாவளே சுத்திட்டு இருக்காரு. இப்படியே ஆட்டவளே சுத்தி வச்சிருந்தா அப்படி? ஆமா, நீ வீட்டுல என்ன பண்ற? அவர் கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருந்தாரா, அவருக்கு விரத சோறு ஆக்கி போட்டுட்டு நானும் விரதம் இருக்கேன் சாமி. இப்படியே கோயிலா போனா எப்படி குழந்தை பிறக்கும்? இதுக்கு பரிகாரம் செய்ய இருக்குமா? என்ன பரிகாரம் சாமி? ஆமா, வீட்டுல எவ்வளவு வச்சிருக்க? 10,000 இருக்கு சாமி. நான் 100 ஆக்குவேன். அப்பா 20,000 இருக்கு சாமி. களவான் திருக்கி எடுத்துட்ட போ. ஏய் சின்ன பையா, இவ நிறைய காசு வச்சிருப்பா போல இருக்கு, நல்லா மாட்டினா ஆட்டையை போட்டுருவான். வரா வரா. கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா அவங்க செய்ய வேண்டிய செஞ்சுட்டு காலில் தூக்கு மாதிரி எப்படி தூங்க வச்சுது. குறுக்கு பேச சொல்ற கேளு. உன் புருஷன் தூங்கணும்னா நான் சொல்ற பொருள்லாம் வாங்கிக்கிட்டு நான் சுற்ற இடத்துக்கு வந்துடணும். அதாவது என்ன பொருள்னா 3 முழம் மல்லிகைப்பூ 10 அடி தூரத்துல வரும்போதே கமகமமா மணக்கணும். என்ன? அப்புறம் 1/2 கிலோ அல்வா, அல்வா இல்ல கிருத்துக்கடை அல்வா, வாய்க்குள்ள வச்சோன்னா வலிக்கிட்டு உள்ள போகணும். அப்புறம் 1 தாறு வாழைப்பழம், 5 கிலோ ஆப்பிள், 5 கிலோ ஆரஞ்சு, இப்படி பல வகையில 5 கிலோ வாங்கிக்க. திராட்சை, முந்திரி, பாதாம், பிஸ்தான்னு 25 கிலோ வாங்கிக்க. வாங்கிக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு. இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வரும்போது ஒரு கோரப்பாய் ஒன்று வாங்கிட்டு வந்துரு. அது சாமி, ஒரு விசேஷ பூஜை செய்ய வேண்டியிருக்கு. இதெல்லாம் பண்ணா குழந்தை வந்துருமா? கண்டிப்பா பிறக்கும். இந்த விசேஷ பூஜை நடந்து முடிஞ்சோன்னா 3ஆம் மாசம் நீ வாந்தி எடுப்ப. வாந்தி எடுத்து 7ஆம் மாசம் வீட்டுல தொட்டியில குரல் சத்தம் கேட்கும். இதை எப்படி சாமி நம்புறது? நம்பணும். இது என் மாமியா மங்கம்மா மேல சத்தியம், நம்பித்தான் ஆகணும். இந்த பூஜைக்கு என்ன பேரு சாமி? சிவராத்திரி பூஜையா? இல்ல முதராத்திரி பூஜை. இதை வெளியே யாருன்னு சொல்லக்கூடாது, சரியா? கிளம்பு. ஏய் சின்ன பையா, சொல்றது எல்லாத்தையும் நம்புறாடா. இந்த மாதிரி பொம்பளை வந்தா போதும்டா.
நம்மள மாதிரி போலி சாமியாருக்கு ஓஹோண்டு வாழ்க்கை தான், ஒன்னும் செய்ய முடியாது.